தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு பொது பேருந்தில் நீங்கள் பிரயாணம் செய்யும்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனரோ இல்லை ஓட்டுநரோ இல்லை பிரயாணம் செய்யக்கூடிய சக பேசஞ்சர்ஸ் யாராவது வந்து புகைப்பிடிக்கிறாங்க. அந்த புகையின் காரணமாக உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது, இல்லை உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இதை எதிர்த்து நீங்கள் வழக்கு தொடர முடியுமா? இதற்காக நீங்கள் அனுபவித்த அந்த லாஸுக்காக நீங்கள் இழப்பீடு கேட்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக இழப்பீடு வந்து கேட்கலாம், வழக்கு வந்து தொடரலாம் கன்சியூமர் கோர்ட்டில். ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன். அந்த வழக்கில் புகார்தாரர் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுது. அந்த சம்பவத்தை எதிர்த்து அவர் வழக்கு தொடரார் கன்சியூமர் கோர்ட்டில். ஸோ அவர் அந்த வழக்கில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது, அவருக்கு வழக்கில் என்ன குற்றத்தை முன்வைக்கிறார், அந்த குற்றத்தின் அடிப்படையில் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த நீதிமன்றத்தில் அவங்க கவனத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் பிறப்பித்திருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் பொதுவாக சில விஷயங்களை வந்து ஒரு விதிமுறைகளை இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் நீதிமன்றத்தில் உங்கள் பிட்டிஷன்லேயே சில விஷயங்களை வந்து குறிப்பிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த புகார்தாரர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அவர் வந்து ஒரு பொது பேருந்தில் டிக்கெட் எடுத்து பிரயாணம் செய்கிறார். அப்போ அந்த சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து சிகரெட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஏற்பட்ட புகையின் காரணமாக அவர் வந்து அவங்க பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, தனக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது, இந்த புகையால் வந்து எனக்கு வந்து மூச்சு குழாயில் வந்து ப்ராப்ளம் ஏற்படுது, அதனால் வந்து இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க அதை வந்து கேட்க மாட்டேன்றாங்க. இது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்ன்ற மாதிரி அவங்க அவருக்கு பதில் சொல்கிறாங்க. இதை எதிர்த்து வந்து இதை அடுத்து வந்து அவங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளத்தின் அடிப்படையால் இந்த புகார்தாரர் மன உளைச்சல் ஏற்பட்டு இவர் வந்து டிக்கெட் எடுத்திருக்கிறதுனால தன்னை வந்து கன்சியூமராக கருதி கன்சியூமர் கோர்ட்டில், அதாவது அவங்க ஜுரிடிக்ஷனில் இருக்க கோர்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அந்த கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ் இதை விசாரிக்கும் போது ஆப்போசிட் பார்ட்டியோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிப்பது அவங்களுடைய தனிப்பட்ட ப்ரைவசி. அண்ட் தென் வந்து ஓட்டுநரும் நடத்துனரும் அந்த பஸ்ஸோட இன்சார்ஜ் அவங்களோட இருப்பிடத்தில் அவங்க சிகரெட் பிடிக்கிறது வந்து எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி வாதாடுறாங்க. ஸோ ஃபைனலாக இவருக்கான ஜட்ஜ்மெண்ட், இந்த புகார்தாரருக்கு சார்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வரல. இதை புகார்தாரராக, அதாவது இவங்க வந்து ஒரு டிக்கெட்டை எடுத்து பிரயாணம் பண்ணும்போது தன்னை வந்து கன்சியூமராக கருத முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் இதுக்கு தீர்ப்பு வந்து இவர் நிராகரிக்கப்படுறாங்க. ஸோ இந்த புகார்தாரர் அடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து மாநில கன்சியூமர் கோர்ட், ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டில் வந்து இந்த புகாரை வந்து மேல்முறையீடு செய்கிறாரு. ஸோ அப்போ வந்து அகெயின் இந்த வழக்கு வந்து மேல்முறையீட்டில் விசாரிக்கப்படுது. ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டில் இந்த பர்டிகுலர் வழக்கில் இந்த பர்சனை ஒரு கன்சியூமராக பார்க்குறாங்க. பட் இவருக்கு வந்து ஒரு இழப்பீடு அமௌண்ட் வந்து நாமினல் இழப்பீடு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆப்போசிட் பார்ட்டிக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. அதே சமயத்தில் இதற்கான விதிமுறைகளோ இல்லை இவர் வந்து அவரோட பிட்டிஷனில் ஃபர்தராக இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான சில வேலைகளையும் வந்து அரசு வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சில விதிமுறைகளை பிறப்பிக்கணும்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷனை குறிப்பிட்றாரு. பட் அதை வந்து ஸ்டேட் கமிஷன் வந்து மேற்கொள்ளலை. ஸோ அதற்கான ஆர்டர் வந்து பிறப்பிக்கலை. ஸோ இதை எதிர்த்து ஒரு சீராய்வு மனுவை நேஷ்னல் கன்சியூமர் கோர்ட்டில் முன்வைக்கிறாரு. அப்போ நேஷ்னல் கன்சியூமர் கோர்ட் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்தராக கம்ப்ளீட்டாக இந்த வழக்கை வந்து அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அதில் வந்து ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு நபர் வந்து நுகர்வோராக ஏற்றுக்கொள்ளப்படுவது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பொருளை நீங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த பணம் கொடுத்து வாங்கின அத்தனை பேருக்கும் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்காங்க, ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு யாராக இருந்தாலும் அந்த பொருளை ப்ராடக்டை கொடுக்கும்போது இவங்க வந்து கன்சியூமர் ஆகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் அவர் டிக்கெட் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதன் பேரில் அவர் வந்து நுகர்வோர் ஆகிறாரு. கீழமை நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு ஜுடிஷியலாக இவர் நுகர்வோராக ஏற்றுக்கொள்ளலை. ஸோ இப்போது நேஷனல் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து கம்பல்சரி நுகர்வோராக கருதப்படுவாங்க. ஏன்னா வந்து இவங்க வேலிட் டிக்கெட் ப்ரூஃப் வந்து வச்சுருக்காங்க, அந்த பஸ்ஸில் அந்த டைமில் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வழக்கு வரும்போது நுகர்வோர், அந்த பர்டிகுலர் பர்சன் நுகர்வோராக தான் கருதப்பட வேண்டும். அந்த நுகர்வோர் கன்சியூமர் ஆக்ட், ஆஸ் பர் கன்சியூமர் ஆக்ட் என்ன வந்து விதிகளை குறிப்பிடுறாங்களோ அந்த விதிகள் வந்து பிரயாணம் செய்கிற இந்த பர்டிகுலர் பேசஞ்சருக்கு வந்து பொருந்தும். ஸோ அதே விதிமுறைகளை கண்டினியூ பண்ணி தான் இவங்களை ஒரு கன்சியூமராக பார்த்து தான் இந்த வழக்கை மேற்கொள் காமிச்சு எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி ஒரு பொது இடங்களில் புகைப்பிடிப்பது வந்து கண்டிப்பாக ஒரு குற்றச்செயல். ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ சட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவர் மீது வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அப்போது ஒரு பஸ்ஸை ஓட்டக்கூடிய நபரோ இல்லை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டக்டரோ என்னதான் பஸ்ஸுக்கு அவங்க இன்சார்ஜாக இருந்தாலும் அது வந்து ஒரு பொது போக்குவரத்துன்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அ ப்ரைவேட் ஏரியா, இட்ஸ் அ பப்ளிக் ஏரியா. அப்போ பப்ளிக் ஏரியாவில் ஒருவர் வந்து புகைப்பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் தட் வில் அஃபெக்ட் த பப்ளிக் பர்சன். அப்போது இந்த பர்சன் வந்து டிக்கெட் வாங்கி அவர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது இதனால் ஏற்பட்ட அந்த புகையின் காரணமாக இவருக்கு மன உளைச்சல் ஏற்படுது, அவருக்கு வந்து உடல் பாதிப்பு ஏற்படுது. ஸோ ஆஸ் பர் த கன்சியூமர் இது வந்து முழுக்க அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் தென் வந்து டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ். அவங்க வந்து சேவை குறைபாடு கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. இது அந்த முறையில் தான் இதை வந்து பார்க்கப்படணும். ஸோ அதனால் வந்து இவருக்கு இழப்பீடாக 10,000 ரூபாயும் வழக்கு செலவுக்காக 3,000 ரூபாயும் தரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த போக்குவரத்து கழகத்துக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், டிரைவர் அண்ட் தென் பேசஞ்சர்ஸ், கண்டக்டர் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு தவறு செய்கிறாங்கன்னா இமீடியட்டாக அவங்களுக்கான தண்டனையை கொண்டு கொடுக்கணும். ஜென்ரலாக ஒரு பொது இடத்துல ஒருவர் சிகரெட் பிடிக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்கன்னா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்போமோ அந்த ஆக்ஷன் வந்து இவங்களுக்கும் வந்து பொருந்தும் சொல்லி 2 மாதத்துக்குள்ளே இந்த நோட்டீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கொடுக்கப்படணும். அதை பார்த்து அந்த கண்டக்டர், டிரைவர், பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நோட்டீஸ் வந்து பிறப்பிக்கணும். அந்த பஸ்ஸில் ஏறும்போது அவங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடுறாங்க. மேலும் வந்து இந்த வழக்கில் கொடுத்துருக்க இந்த தீர்ப்பை சக பேசஞ்சரான ஒருவர் வழக்கு தொடர்ந்தாலும் அவருக்கும் வந்து இந்த இழப்பீடும் அண்ட் தென் வந்து இந்த வழக்கு செலவும் வந்து கொடுக்கப்படும்ன்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது நீங்கள் வழக்கு வந்து தொடரலாமான்னு கேட்டால் தாராளமாக பொது இடமாக இருந்தாலும் பொது டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வேலிடான டிக்கெட் எடுத்து பிரயாணம் செய்கிறீங்கன்னு சொன்னால் தாராளமாக வழக்கு தொடரலாம். அதுக்கான காம்பன்சேஷனும் உங்கள் சைடு ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருந்து எவிடன்ஸ் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.